ஜெயப்பேரிகை பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசி பருப்பு சாதம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அரிசி, நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பொன்னி அரிசி இல்லை பச்சை அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் துவரம் பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த அரிசி பருப்பு சாதமை இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லையும் செய்யலாம். சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறோன்னா நார்மல் ஹீட்டிங் சாட்டே மோடில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் பாட், அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். 6 பல் பூண்டு, அதையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 சிகப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகாய் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சாம்பார் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பொடியாக நறுக்கின 1 தக்காளி, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் அட்லீஸ்ட் ஒரு 70% வதங்கிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் வதக்கினா போதும். அடுத்ததா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட வேண்டியதுதான். நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் டைமர் வச்சா போதும். இல்லை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரு 5 விசில்ஸ் தாராளமாக போதும். சில பேருக்கு ரைஸ் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விசிலோட கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவே யம்மியாக இருக்குல்ல? ஓகே, ஜஸ்ட் ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்ல அந்த சூடான அரிசி பருப்பு சாதம் மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்படியே மேலே சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அரிசி பருப்பு சாதம் கூட நல்ல காரமாக உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைன்னா பொரிச்ச அப்பளம், இல்லைன்னா நல்ல மொறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல், அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அரிசி பருப்பு சாதம் கூட அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.